கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாம்பு கடியால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்ட மக்கள் அதிகமுள்ள மாவட்டமான புதுக்கோட்டையில் அதிகளவில் வயல்வெளிகளும் வனப்பகுதிகளும் உள்ளன. தற்போது கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் 98 பேர் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு முந்தைய மாதங்களை ஒப்பிடும்போது 2 மடங்கு வரை பாதிப்பு அதிகரித்திருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட நபரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு விரைவில் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்றும், பொதுமக்கள் தாங்கள் வசிக்கும் இருப்பிட பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். எந்த இடத்துல கடிச்சிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த இடது கையினா அந்த இடது கையை அசைக்காம, இல்ல இடது காலை அசைக்காம இம்மொபிலைசேஷன் அந்த கண்டிஷன்ல அவங்களை கூட்டிட்டு வரணும். கட்டுறது கண்டிப்பா தேவைப்படாது. அந்த இடத்த கிழிச்சு விடுறதுக்கான அவசியமும் கிடையாது. இல்ல படத்துல காமிக்கிற மாதிரி அந்த இடத்துல ரத்தத்தை உறிஞ்சு துப்பணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நீங்க எங்க கிட்ட வந்துட்டா நாங்க எல்லா வைத்தியத்தையும் நாங்க பார்த்துக்கோம். பாம்புகளில் பல வகைகள் இருந்தாலும் நல்ல பாம்பு, ராஜநாகம், சுருட்டை, கண்ணாடி விரியன், கட்டுவிரியன் ஆகிய பாம்புகள் அதிக விஷத்தன்மை வாய்ந்தது என்றும், இந்த வகை பாம்பு கடிக்கு உள்ளாகும் நபர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வராவிட்டால் உயிரிழப்பு வரை செல்லக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பாம்பு கடி சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் மற்றும் மருத்துவ வசதிகள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ரத்தம் உறையுதா அப்படிங்கறத முதல் டெஸ்ட் நாங்க பார்ப்போம். அது அதிகமான நேரம் ஆச்சு, ரத்தம் உறையறதுக்கு அதிகமான நேரம் ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த ரத்தம் உறையிறது வகையான அந்த பாம்பு கடி இருக்குன்னு செஞ்சு ஆன்டி ஸ்னேக் வினோம் அப்படின்னு இருக்கு எல்லா அரசு மருத்துவமனையிலையும். அதை நாங்க தேவைக்கேற்ப அந்த வயசு எடைக்கு ஏற்ப நாங்க அதை செலுத்த ஆரம்பிப்போம். அதை செலுத்த ஆரம்பிச்சோடனே நாங்க திருப்பியும் அடுத்தடுத்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். அவங்கள ஃபுல்லா அப்சர்வேஷன்ல வச்சிருப்போம். ஏன்னா சில வகை பாம்புகள்ல நரம்பு மண்டலம் பாதிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கண் தசை தொங்குதல், மூச்சு விடுறதுல சிரமம், தசை பலவீனம் அப்படி வரும். அவங்களுக்கும் இதே ஆன்டி ஸ்னேக் வினம் தான் கொடுப்போம். அந்த ஆன்டி ஸ்னேக் வினம்ங்கிறது 4 வகையான விஷமுள்ள பாம்புகள், கண்ணாடி விரியன், கட்டு விரியன், ராஜநாகம், சுருட்டை அப்படின்ற 4 வகையான விஷம் தன்மை உள்ள பாம்புகளுக்கு அது விஷமுறிவு மருந்து. பாம்புகளை பொறுத்தவரை கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் காரணமாக அதன் இருப்பிடத்தை விட்டு ஈரப்பகுதியை நோக்கி செல்லும் என்றும், கிராம பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் வயல்வெளிகள் மற்றும் தோட்டங்களை சார்ந்து வீடுகள் கட்டியிருப்பதால் பாம்பு கடிக்கு உள்ளாக வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் விழிப்புடன் இருந்தால் பாதிப்பை தடுக்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் செய்தியாளர் முத்து பழம்பதி.